இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நமஸ்காரம். பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுவா மனிதர்கள் சொல்லிக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா வேதனை. ஒரு மனிதனுக்கு வேதனை எப்போ வரும்? வேதனைப்படாத மனிதன் உலகத்துல யாருமே இல்லை. அது ஏழையா இருந்தாலும், பணக்காரனா இருந்தாலும், கோடீஸ்வரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய வாழ்க்கையில வேதனைங்கிறது ஒரு அத்தியாயமா இருக்கும். வேதனைப்படாத மனுஷன் யாருமே உலகத்துல இல்லை. வியாபாரத்துல நஷ்டம், அதனால வேதனை. பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டேன், பரீட்சையில மார்க் எதிர்பார்த்த மார்க் வாங்கல, வேதனை. பந்தயத்துல தோத்து போயிட்டோம், வேதனை. நினைச்சதை சாதிக்க முடியல, அதனால வேதனை. நினைச்சது நடக்கல, அதனால வேதனை. இப்படி மனிதர்கள் எல்லா விஷயத்திலுமே வேதனை 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 வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மனசு சங்கடப்படுறாங்க. நான் ஒண்ணு நினைக்கிறேன், அது ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நான் நினைச்சது நடக்கல, அதனால எனக்கு வேதனை. மனிதர்கள்ல இது இயல்பு. மனிதர்கள்ல வேதனை, மனசு கஷ்டம் அப்படிங்கிறது இயல்பான விஷயம். ஏன்னா மனசு சங்கடப்படாத மனுஷன் யாருமே கிடையாது. ஏதோ ஒரு வகையில மனசு சங்கடம் வரும், வேதனை வரும். இது மனித வாழ்க்கையில இயல்பான ஒரு விஷயம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், புரியும். இது இயல்பான விஷயம். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறது என்னன்னாக்கா, தேவனுக்கு வேதனை. ஆச்சரியமா இருக்கு அவங்களுக்கு. என்னது தேவனுக்கு வேதனையா? அவர் தேவன், அவர் யாரு? சிருஷ்டிகர்த்தருக்கு வேதனையா? நம்ப முடியல, யாரும் நம்பவும் மாட்டாங்க. தேவனுக்கு வேதனையா? தேவனுக்கு எப்படிங்க வேதனை வரும்? அவர் சிருஷ்டிகர்த்தர். இயற்கை எல்லாத்தையும் அவர் தான் உருவாக்குனார், தன்னுடைய வார்த்தையினால உருவாக்குனார். உண்டாக கடவது அப்படின்னு உண்டாக கடவுதுன்னு வார்த்தையினால சொன்னார். உண்டாக கடவுதுன்னார். பூமி உண்டாக கடவுதுன்னார். வானம் உண்டாக கடவுதுன்னார். சூரிய சந்திர நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது அப்படின்னார். பறவைகள் உண்டாக கடவுதுன்னார். மிருகங்கள் உண்டாக கடவுதுன்னார். உண்டாக கடவுது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாமே உண்டானுச்சு. இதுல இருந்து உண்டாக்குனாரு? இன்னைக்கு அறிவியல் அறிஞர்கள்லாம் இருக்கிற ஒரு வஸ்துவில இருந்து இன்னொன்று உண்டாக்குறாங்க. இப்ப மாமரம் எடுத்துங்க, 2 ரகமான மாமரத்தை ஒன்னு சேர்த்து புதுசா இன்னொரு வகையை உண்டாக்குறாங்க. இருக்கிறதுல இருந்து இன்னொரு வகையை உண்டாக்குறாங்க. ஆனா தேவன் வெறுமையிலிருந்து எல்லாத்தையும் உண்டாக்குனார். அப்படி உண்டாக்கக்கூடிய சாமர்த்தியசாலி, பலவான், அதிசயமானவர், சிருஷ்டிகர்த்தர். அப்படிப்பட்ட தேவனுக்கு, தன்னுடைய வார்த்தையினால எல்லாத்தையும் உண்டாக்குன தேவனுக்கு வேதனையா? தன்னுடைய வார்த்தையினால இயற்கை எல்லாத்தையும் உண்டாக்குனார். ஏற்கனவே எதுவும் இன்னொரு பூமி இருந்துச்சா? அந்த பூமியிலிருந்து இந்த பூமியை உருவாக்குறதுக்கு இல்லை. வெறுமை ஒண்ணுமே இல்லை. வெறுமையிலிருந்து எல்லாத்தையும் உண்டாக்குனார். அவ்வளவு சாமர்த்தியசாலி, அவ்வளவு சக்தி தேவனுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கிரியேட்டர் மகாபலசாலி.
அப்படிப்பட்ட தேவனுக்கு வேதனையா? தேவனுக்கு வேதனையா? ஆச்சரியமா இருக்குது, ஆச்சரியமா இருக்கு. ஆமாங்க, தேவனுக்கு வேதனை. அவ்வளவு சக்தி உள்ள ஒரு தேவனுக்கு எப்படி வேதனை? யாரால வேதனை? எப்பையிலிருந்து வேதனை? முத யார் தேவனை வேதனைப்படுத்தினது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, தேவன் யோபு மூலமா நமக்கு ஒரு செய்தியை சொல்றார். அவருடைய மனசு சொல்றார், அவர் மனசுல உள்ள வேதனைய சொல்றார், தேவனுடைய துக்கத்தை சொல்றார், அவர் மனசுல உள்ள வேதனைய சொல்றார். யோபு புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனம். யோபு புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனம், முதல் பகுதி. கேளும், அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை. அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை. ஏன் தேவன் சொல்றார்? அவர்னா தேவன். தேவன் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை. தேவனுக்கு பணிவிடைக்காரர்களா? யாரு தேவனுக்கு பணிவிடைக்காரர்கள்? என்னத்துக்கு? அப்ப இங்க பணிவிடைக்காரர்கள்னு சொல்லி இருக்குது, அவங்க யாரு? தேவன் பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை. இன்னைக்கு உங்க வீட்டுல ஒருத்தவங்க வேலை செய்யறாங்க, அவங்கள நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறீங்க. அந்த நம்பிக்கைக்கு அவங்க பொறுப்பாளியா இருக்கணும், அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். ஆனா என்ன நடக்குது? அந்த நம்பிக்கையை காப்பாத்தல, நம்பிக்கை துரோகம் பண்ணிடுறாங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணுனா அந்த பணி வேலை செய்யக்கூடிய அந்த வேலைக்காரரை நீங்க நம்புவீங்களா? நீங்க என்ன சொல்லுவீங்க? மெச்சுக்குவீங்களா? சந்தோஷப்படுவீங்களா? நல்ல காரியம் செஞ்சா அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்க அவன் மேல வச்சு நம்பிக்கைய அவன் கெடுத்துக்கிட்டான். அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணான், நம்பிக்கை துரோகம். அப்படி நம்பிக்கை துரோகம் பண்ண அந்த வேலைக்காரனை நீங்க என்ன சொல்லுவீங்க? நம்பிக்கை துரோகி. அவன் மாதிரி திரும்பவும் நம்ப மாட்டீங்க. நீங்க அந்த வேலைக்காரனை திரும்பவும் நம்புவீங்களா? மறுபடியும் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. அந்த வேலைக்காரன் மேல உங்களுக்கு இருந்த நம்பிக்கை போயிட்டு நீங்க நம்ப மாட்டீங்க. அதே போல இங்க தேவன் என்ன சொல்றாருனாக்கா, தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை. இப்ப இங்க பணிவிடைக்காரரிடத்தில், தேவனுக்கு பணிவிடை, நம்மளுடைய பணிவிடைக்காரரை பத்தி சொன்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப தேவன் சொல்றாரு தன்னுடைய பணிவிடைக்காரர்னு சொல்றாரு. தேவனுடைய பணிவிடை வேலைக்காரர் யார்? பணிவிடைக்காரர்கள்னா வேலைக்காரர். தேவனுடைய வேலைக்காரர்கள் யார்? தேவனுக்கு வேலைக்காரர்கள் அவசியமா? உலகம் உண்டாக்குறதுக்கு முன்னாடி, உலக தோற்றத்திற்கு முன்பே மனிதர்களான நம்ம தேவன் தெரிஞ்சுக்கிறார், ஏற்படுத்திக்கிறார். அப்படி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, ஏற்படுத்திக்கிட்ட பிறகு இந்த ஒரு பூமியை உண்டாக்க போறோம். அந்த பூமியில நம்மளுடைய பிள்ளைகளான இந்த மனிதர்கள், நாம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். நம்முடைய பிள்ளைகள் அந்த பூமியில நிவசிக்கணும். அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு, அவங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்கு வேலைக்காரர்கள் தேவை அப்படின்னு தேவன் நிர்ணயிச்சுக்கிட்டு யோசனை பண்ணி தேவ தூதர்களை ஏற்படுத்துறார், உண்டாக்குறார். தேவ தூதர்களை ஏற்படுத்துறார், தேவ தூதர்களை உண்டாக்குறார். ஏங்க தேவ தூதர்கள் நமக்கு வேலைக்காரர். இப்ப தேவன் தம்முடைய அப்படின்னு சொன்னார், தம்முடைய அப்படின்னு சொன்னார். தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு நமக்கு உள்ள உறவு என்ன? அவர் அப்பா, நம்ம பிள்ளைங்க. அப்பா பிள்ளைங்க அப்படின்னு ஒரு குடும்பமா இருக்கும் போது தம்முடைய வேலைக்காரர்கள்னு சொல்றதுல பிரிவினை எதுவும் இருக்குதா? இல்லை. அப்பானாலும் பிள்ளைங்கள்னாலும் ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்துல இந்த குடும்பத்தினுடைய வேலைக்காரர்கள், தம்முடைய வேலைக்காரர்கள்.
அவர்களிடத்துல நம்பிக்கை வைப்பது. இப்ப தேவ தூதர்கள் தான் பணிவிடைக்காரர்கள், வேலைக்காரர்கள் சொன்னோம். இது எப்படி பைபிள்ல இதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, எபிரேயருக்கு எழுதின நிருபம், பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் 7வது வசனம் 14வது வசனம். 7வது வசனம், தேவ தூதர்களை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். தம்முடைய தூதர்களை அவர் உண்டாக்குன தூதர்களை எப்ப உலக தோற்றத்திற்கு முன்பு, பூமி உண்டாகிறதுக்கு முன்னாடி, சூரிய சந்திரன் உருவாகிறதுக்கு முன்னாடி, நாம பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடி, இயற்கையெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே தேவன் தேவ தூதர்களை உண்டாக்குறாரு. அந்த தூதர்களை காற்றுகளாகவும் அக்கினி ஜுவாலைகளாகவும் ஏற்படுத்துறாரு. காற்று என்னத்துக்கு? இப்ப காற்று வீசுது, காற்று நம்ம சுவாசிக்கிறோம். அந்த காத்து நம்ம மேல பட்டாதான், உஷ்ண காலத்துல, வெயில் காலத்துல ஒரே வெயிலா இருக்குது, காத்தே அடிக்கலன்னு சொல்லுவோம். திடீர்னு ஒரு காத்து, தென்றல் காத்து வந்து நம்ம மேல அடிக்கும் போது எப்படி இருக்கும்? அந்த நம்ம மேல உள்ள சூடெல்லாம் குறைஞ்சிடும். நம்ம மேல உள்ள சூட்டெல்லாம் குறைக்கிறது எது? காற்று. நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான அந்த பிராணவாயு, ஆக்சிஜன் காற்றுல தான் இருக்குது. அந்த காற்று நம்ம தூதர்கள். அந்த தூதர்கள் காற்று என்ன செய்யுது? நமக்கு பணிவிடை செய்யுது, நம்ம உயிர் வாழ்றதுக்கு வேலை செய்யுது. சுவாசிக்கிறது சுவாசமா இருக்குது, நம்ம உடம்புல உள்ள சூட்டை தணிக்கக்கூடிய தென்றல் காற்றா இருக்குது, நமக்கு வேலைக்காரர்கள். இன்னும் பாத்தீங்கன்னா 14வது வசனத்துல, ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள் அல்லவா. பணிவிடை ஆவிகள் தூதர்கள், அது ஆத்துமா. தூதர்கள் ஆவிகள். தூதர்களுக்கு உருவம் கிடையாது. நமக்கு இந்த சரீர உருவம் இருக்குது, அவங்களுக்கு உருவம் கிடையாது. பணிவிடை ஆவிகள், வேலைக்காரர்கள். நல்லா இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா, ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் யாரு? ரட்சிப்பை சுதந்தரிக்க போறது யாரு? நாம தானே. பரலோகத்தை சுதந்தரிக்க போறது யாரு? நாம தான். பரலோகம் நமக்காக. அந்த பரலோகத்தை சுதந்தரிக்க போற நமக்காக, சுதந்தரிக்க போற நமது நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு, ஊழியம்னா வேலை செய்யும்படிக்கு, ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள். அந்த தேவதூதர்கள்லாம் யாரு? பணிவிடை ஆவிகள், ஊழியம் செய்யறதுக்கு வந்த ஊழியக்காரர்கள், வேலைக்காரர்கள். இப்ப இந்த தேவதூதர்கள் வேலைக்காரர்கள் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வேலைக்காரர்கள தேவன் நம்பல. ஏன் நம்பல? அப்படி அந்த தூதர்கள் எல்லா தூதர்களும் நினைக்காதீங்க. அதுல கொஞ்சம் பேர் என்ன தப்பு பண்ணாங்க? தேவன் நம்பிக்கை வச்சாரு. நம்பிக்கை வச்சாதானே நம்பிக்கை, நான் நம்ப மாட்டேன்னு சொல்றதுக்கு. அந்த என்ன நம்பிக்கை துரோகம் செஞ்சாங்க தேவதூதர்கள்? இன்னைக்கு நம்மள்ட்ட வேலை செய்யறவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா என்ன செய்யறோம்? அவங்கள நம்ப மாட்டோம். அதே போல அவர் ஏற்படுத்தின வேலைக்காரர்கள், அவருக்காக இல்லை, நமக்காக ஏற்படுத்தின வேலைக்காரர்கள், சேவகர்கள் தப்பு செய்யும் போது, அவங்க நம்பிக்கை துரோகம் செய்யும் போது அவங்கள நான் நம்ப மாட்டேன்னு சொல்றாரு. நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களை திரும்ப நம்ம நம்புவோமா? நம்ப மாட்டோம். அதைத்தான் தேவனும் சொல்றாரு. இப்ப பணிவிடைக்காரர்கள்னா, வேலைக்காரர்கள்னா தேவதூதர்கள். தேவதூதர்கள்லாம் யாரு? நமக்கு வேலை செய்யக்கூடிய, நமக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆவிகள், பணிவிடை ஆவிகள். தேவதூதர்கள்னு ஏதோ பெருசா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. தேவதூதர்களை தேவன் நமக்காக உண்டாக்குனாரு, நமக்கு வேலை செய்யறதுக்காக. பூமி ஒரு தேவதூதர், தண்ணி தேவதூதர், ஆகாயம் தேவதூதர், இயற்கை எல்லாம் தேவதூதர்கள். இயற்கை எல்லாமே யாருக்காக?
நமக்காக நமக்காக. அப்போ தேவ தூதர்கள்லாம் சேவகர்கள், ஊழியக்காரர்கள், பணிவிடை ஆவிகள். அவங்க செஞ்ச தப்பு என்ன? அவங்க செஞ்ச நம்பிக்கை துரோகம் என்ன? நம்பிக்கை வைக்கல தேவன். தேவன் வச்ச நம்பிக்கை போயிட்டு, தேவன் வச்சு அவங்க மேல வச்ச நம்பிக்கை போயிட்டுன்னா அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க. என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க? அவங்க பண்ண தப்பு என்ன? தேவன் இந்த வார்த்தைய மகா வேதனையோட சொல்றாரு. என்னுடைய வேலைக்காரர்களை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு வேதனையா சொல்றாரு. முதலா தேவனுக்கு வேதனையை உண்டாக்குனது அந்த ஒரு சில தேவதூதர்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க உண்டாக்குன வேதனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஏசாயா புஸ்தகம் 14வது அதிகாரம், ஏசாயா புஸ்தகம் 14வது அதிகாரம் 12, 13, 14, 15 வசனங்கள். ஏசாயா 14வது அதிகாரம் 12, 13, 14, 15 வசனங்கள். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழவெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். தேவனுடைய நட்சத்திரங்கள் யாரு? தேவனுடைய நட்சத்திரங்கள் யாரு? நாம தானே. நாம தான் தேவனுடைய நட்சத்திரங்கள். நாம தான். நமக்காக தேவன் பரலோகத்தை உண்டாக்குறாரு. இயேசு கிறிஸ்து கூட, நான் போய் உங்களுக்கு இடத்த ஏற்படுத்துறேன், சித்தப்படுத்த போறேன், உங்களுக்கு தேற்றரவாளரை அனுப்புறேன் அப்படின்னு சொன்னார். நம்ம போறதுக்காக, நம்ம போய் அங்க இருக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து இடத்த ஆயத்தம் பண்றாரு. அங்க தேவன் பரலோகத்தை நமக்கு கொடுக்கிறாரு. இது தெரிஞ்ச சில தூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த நமக்கு மேலாக உயர்ந்து அங்க சிங்காசனத்தை போட்டு நான் அமர்வேன் அப்படின்னு சொல்லுதுங்க. பாருங்க, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வேலை செய்யக்கூடிய பணிவிடை ஆவிகள், வேலைக்காரங்க எஜமானுடைய பிள்ளைகளுக்கு மேலாக நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாக்கா, எஜமானுக்கு, அந்த தந்தைக்கு, அப்பாவுக்கு எவ்வளவு கோபம் வரும், மகா வேதனை. நம்பின இந்த வேலைக்காரங்களெல்லாம் நம்பின அவங்க என்ன பண்ணாங்க? ஏன் பிள்ளைங்களுக்கு மேல நான் போவேன் அப்படின்னு முயற்சி பண்ணது. துராலோசனை வந்துச்சு அந்த தேவதூதர்களுக்கு. இன்னும் பாருங்க, நான் மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன், நான் மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன், மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். உன்னதமானவர் யாரு? பிதாவாகிய தேவன், சாட்சாத் தேவன், நம்மளுடைய அப்பா. அந்த பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பாவேன். ஏங்க, சிருஷ்டிக்கப்பட்டது. தேவதூதர்கள் யாரு? சிருஷ்டிக்கப்பட்டது. யாரால சிருஷ்டிக்கப்பட்டது? தேவனால. பிதாவாகிய அந்த தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட, அந்த சிருஷ்டிகர்த்தாவாகிய அந்த தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட தேவதூதன், பணிவிடை ஆவி, வேலைக்காரன். அந்த வேலைக்கார ஆவி, நான் தேவனுக்கு மேலாக, சிருஷ்டிகர்த்தாவுக்கு மேலாக அப்படின்னு சொல்லுது. சிருஷ்டிகர்த்தாவுக்கு ஒப்பாவேன், கர்த்தருக்கு நானும் ஒப்பாவேன். நான் ஒன்றும் குறைஞ்சவன் கிடையாது. நான் சிருஷ்டிகர்த்தருக்கு, அந்த தேவனுக்கு ஒப்பாவேன், தேவனுக்கு நிகராவேன்
அப்படின்னு ஒரு துராலோசனை அது மனசுல வந்துச்சு. துராலோசனை. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாய். உன்னுடைய இருதயத்துல அந்த துராலோசனை வந்துச்சு. உன் இருதயத்துல அந்த துராலோசனை வந்துச்சு. நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. தேவன் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்தாரு. தூதர்களே கொஞ்சம் பேருக்கு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்தாரு. அதுதான் சொல்ற, நீ அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. உன்னுடைய இருதயத்துல துராலோசனை வந்துச்சு. உன்னுடைய இருதயத்துல துராலோசனை பிறந்துச்சு. நீ தேவனுக்கு எனக்கு நிகராகவேன் அப்படின்னு நீ சொன்ன. அதன் விடிவெள்ளியின் மகனாகிய, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழவெட்டப்பட்டாயே. 15 ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போவாய். வானத்திலிருந்து தள்ளி விட்டுறாரு. வானத்திலிருந்து தள்ளுண்டு போவாய், தள்ளி விட்டுறாரு. எங்க போய் விழறான்? பாதாளத்துல, நரகத்துல தள்ளுறாரு. சாத்தானுங்கிற முத்திரையோட. சாத்தான் தேவ தூதர்கள், விடிவெள்ளியின் மகனாகிய, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே அப்படிங்கிற அந்த உயர்ந்த ஸ்தானத்துல இருந்த தேவ தூதன், அவனுடைய சேனைகள், சாத்தானுடைய சேனைகள்னு முத்திரை குத்தப்பட்டு நரகத்துல தள்ளினாரு. பாதாளத்துல இருக்கிற நரகத்துல தள்ளுறாரு தேவன். எவ்வளவு வேதனை அடைஞ்சிருப்பார் தேவன் பாருங்க இந்த சூழ்நிலையில. முதல்ல தேவனுக்கு வேதனையை உண்டாக்குனது ஒரு சில தேவ தூதர்கள். எல்லாரும் கிடையாது. கொடான கோடி தேவ தூதர்களை தேவன் உண்டாக்குனாரு. அதுல சில தூதர்கள் முதல்ல தேவனுக்கு வேதனையை உண்டாக்குனாரு. அப்ப அந்த தூதர்கள்லாம் என்ன பண்ணாரு? நரகத்துல தள்ளினாரு. அதுக்கு பிறகு சிருஷ்டி இயற்கையெல்லாம் உருவானுச்சு. 6 தினம் இயற்கையெல்லாம் எல்லாத்தையும் உருவாக்குனாரு. 6வது தினத்துல மனிதனை உண்டாக்குறாரு, ஆதாம உண்டாக்குறாரு. ஆதாம்ல இருந்து ஏவாளை உண்டாக்குறாரு. அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவோ அன்பு செஞ்சு ஒவ்வொரு குளிர்ந்த நேரத்திலையும் குளிர்ச்சியான வேலைகள்ல அவங்களோட பேசிக்கிட்டு இருந்து, குளிர்ச்சியான வேலையில ஆதியாகமும் 3வது அதிகாரம் பாருங்க. ஆதியாகமும் 3வது அதிகாரம் 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். குளிர்ச்சியான வேளையில, பகலிலே குளிர்ச்சியான வேளையில தேவன் ஏதேன் தோட்டத்துக்கு வந்து அங்க ஆதாமும் ஏவாளோட பேசிக்கிட்டு இருக்கிறார். அவ்வளவு அன்பானவர், அவ்வளவு பிரியமான அந்த தேவன் தன்னுடைய குமாரர்கள், தன்னுடைய குமாரத்தி, தன்னுடைய குமாரன் அப்படின்னு அவங்களோட பேசிக்கிட்டு இருந்த அந்த தேவன் ஒரு கட்டளையை கொடுத்தார், இந்த பழத்தை சாப்பிடாதீங்க. ஆனா கட்டளையை மீறி அவங்க 2 பேரும் அந்த பழத்தை சாப்பிடும் போது தேவனுக்கு கோபம், வேதனை. ஒரு முன்னாடியவும் சாத்தான அது தேவ தூதர்களால வேதனை, இப்ப தன்னுடைய பிள்ளைகளால முதல்ல தன்னுடைய பிள்ளைகளால வேதனை ஆரம்பிச்சிச்சு. வேதனை அடைஞ்சு என்ன செஞ்சாரு? ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்திட்டாரு. நீ கஷ்டப்பட்டு பூமியில வாழு, கஷ்டப்பட்டு நீ சாப்பிடு. தேவனுக்கு வேதனை. பிறகு பாத்தீங்கன்னாக்கா நோவா காலத்துல என்ன சொல்றார் தேவன்? ஆதியாகமும் 6வது அதிகாரம் 5-6 வசனங்கள், 5-6 வசனங்கள். ஆதியாகமும் 6வது அதிகாரம் 5-6 வசனங்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும்
அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு. மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் பொல்லாததே என்று கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. இருதயத்துக்கு விசனமாயிருந்துச்சுன்னா மகாவேதனை. ஏன் வேதனை? எவ்வளவு ஆசையா மனிதர்களை தேவன் உண்டாக்குனார், பூமியில பிறக்க செய்தார். இந்த மனிதர்களுக்காக எவ்வளவு கஷ்டம் தேவனுக்கு. இந்த மனிதர்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார். 6 தினம் கஷ்டப்பட்டு இயற்கை எல்லாத்தையும் உருவாக்கின அந்த பூமியில மனிதர்களை உண்டாக்குனார். என்னுடைய நினைவுகள், என்னுடைய ஆலோசனைகளின்படி அவங்க வாழ்வாங்க அப்படின்னு தேவன் ஆசைப்பட்டு சந்தோஷமா மனிதர்களை உருவாக்குனார். மனிதர்களை உருவாக்கி ஆதாம்ல இருந்து நோவா காலத்துல வந்தப்ப அன்னைக்கு கோடான கோடி ஜனங்க இந்த பூமியில இருக்கிறாங்க. அதுல நோவா ஒருத்தன் தான் நீதிமானா, தேவனுடைய பார்வைக்கு நீதிமானா தெரியலாம். அந்த ஒரு நீதிமான், அந்த நீதிமான் ஒருத்தன் தான், நோவா ஒருத்தன் தான் நீதிமானா தெரியலாம். அந்த நோவாவுக்காக அவன் குடும்பத்தில் உள்ள 7 பேர், மொத்தம் 8 பேரை தேவன் காப்பாத்துறார். விசனப்படுறார், இருதயத்துல விசனம். ஏன் இந்த மனிதர்களை உண்டாக்குன? பாவம் பெருகிட்டு மனிதர்கள் எல்லாருடைய இருதயமும் துராலோசனை வந்துடுச்சு. தேவனுக்கு விரோதமா எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய மார்க்கத்தை விட்டு விலகி போய்கிட்டு இருக்கிறாங்க. தேவன் எப்படி வாழணும்னு சொல்றாரோ அப்படி வாழல. தேவனை மறந்துட்டாங்க. தேவனை விட்டு விலகி போயிட்டு இருக்காங்க. அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது. நித்தமும், எவ்வரிடே அப்படின்னு சொல்றாரு. நித்தமும் பொல்லாதது. உங்க பையன் ஒருத்தர் இருக்கான், எப்ப பார்த்தாலும் அக்கிரமம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவனை பார்த்து என்ன சொல்லுவீங்க? இவனை ஏன் பெத்தனோ தெரியல அப்படின்னு சொல்லுவீங்க. தேவன் அதைத்தான் சொல்றாரு இங்க. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஏன் இவங்களை நான் பூமியில உண்டாக்குனேன்? உண்டாக்காம இருந்தா சந்தோஷமா இருந்திருக்கிறான் இல்லையா அப்படின்னு இருதயத்து விசனம், வேதனைப்படுறாரு. ஜலப்பிரளயம் வருது, எல்லாரும் அழிகிறாங்க, எல்லாரும் அழிஞ்சு போயிடுறாங்க. 8 பேரை தவிர எல்லாருமே அழிஞ்சு போயிடுறாங்க. தேவன் மனிதன் மேல வச்சிருந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. தேவன் நம்ம மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு விரோதமா நம்ம நடந்துகிட்டோம். நம்பிக்கையை துரோகம் பண்ணிட்டோம். தேவனுடைய நம்பிக்கை போயிட்டு, தேவனுடைய நம்பிக்கை போன பிறகு தேவன் என்ன சொல்றாரு? ஏன் இவங்களை உருவாக்குன, ஏன் இவங்களை உண்டாக்குன அப்படின்னு வேதனைப்படுறாரு. தேவனுடைய வேதனை. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னும் பாத்தீங்கன்னாக்கா அதோட முடிஞ்சிச்சா? இல்ல. மனிதன் தொடர்ந்து தேவனுக்கு வேதனையை மாத்திரமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தேவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது யாரு? தேவனுடைய வேதனையை தீர்க்கிறது யாரு? அந்த வேதனையை, அந்த மனஸ்தாபத்தை மாற்றக்கூடியது யாரு? அவருடைய பிள்ளைகளான நம்ம தானே செய்யணும். நம்ம வீட்டுல அப்பா மனசு வேதனையா இருக்கிறாருனாக்கா நம்ம என்ன செய்வோம்? அப்பாவை போய் ஆறுதல் பண்ணுவோம், தேறுதல் பண்ணுவோம், தேற்றுவோம். சொல்லுங்க, என்ன உங்களுக்கு கஷ்டம்? அந்த கஷ்டத்தை நாங்க தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு. பிதாவான சிருஷ்டிகர்த்தாவான அந்த தேவன் நமக்கு அப்பா. அவரு வேதனைப்படுறாரு. யாரால வேதனைப்படுறாரு? நம்மளால தான் வேதனைப்படுறாரு. அந்த வேதனையை யாரு தீர்த்து வைக்கிறது? நாம தான் தீர்த்து வைக்கணும். ஆனா நம்ம தீர்த்து வைக்கிறோமா? இல்ல. ஏசாயா புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம், ஏசாயா புஸ்தகம் 1வது அதிகாரம் 2-3 வசனங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 2-3 வசனங்கள். வசனத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். நம்ம வீட்டுல பிள்ளைங்க இருக்கிறாங்க. பிள்ளைங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிடுறாங்க.
பிள்ளைங்க தப்பு பண்ணிடுறாங்க அப்படிங்கும்போது அதை நம்ம வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள்ட்ட சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அடுத்த வீட்டுக்கு தெரியக்கூடாது. நம்ம வீட்டில் நடந்த சங்கதி வெளியில தெரிஞ்சதுன்னா அவமானம். அதனால நம்ம சொல்ல மாட்டோம். வேலைக்காரங்கள்ட்ட கூட சொல்ல மாட்டோம். ஆனா வேலைக்காரங்கள்ட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம நிலைமை இருக்குன்னு வச்சுங்க. வேலைக்காரர்கள்ட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம அந்த நிலைமை இருக்கு, நம்ம நிலைமை இருக்கு அப்படின்னா எவ்வளவு ஒரு வேதனைகரமான விஷயம் இது. வேலைக்காரர்கிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம பிள்ளைங்க வந்துடுச்சு. நம்மளுடைய வேதனை அந்த அளவுக்கு இருக்குது. இப்ப வசனத்தை படிங்க. வானங்களே கேளுங்கள், தேவன் சொல்றார். வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு. வானங்களே கேளுங்கள்னா வானம் என்ன? வானம்ங்கிறது என்ன? இயற்கை, தேவதூதர்கள். வானங்கிறது தேவதூதர். சூரிய சந்திர நட்சத்திரம், வானத்துல என்னென்னலாம் இருக்குது, சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாமே தேவதூதர்கள். வானங்களே கேளுங்கள். ஒரு வானம் இல்ல, நமக்கு தெரிஞ்சது 3 வானம். வானங்களே கேளுங்கள்னா வானங்களும் வானாதி வானங்களும்னு சொல்லியிருக்கு. அப்ப எல்லா வானத்தையும் இங்க வானங்களே கேளுங்கள், எல்லாரும் கேளுங்க, இந்த நியாயத்தை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு. பூமி நீ கேளு. பூமி யாரு? தேவதூதர்கள். தேவதூதர்கள்லாம் யாரு? வேலைக்காரர்கள், பணிவிடை ஆவிகள். இப்ப தேவன் யார்கிட்ட சொல்றாரு? வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு. பூமியே நீ கேளு. என்ன சொல்றாரு? பூமிகிட்டையும் வானத்துக்கிட்டையும் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் பேசுகிறார், தேவன் பேசுறாரு, கர்த்தர். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். நான் இந்த பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு, இந்த பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு, இந்த பிள்ளைங்களை உருவாக்குறதுக்கு, பெற்றெடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம். நான் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். ஏன் தெரியுங்களா? மனிதனை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே தேவன் இயற்கை எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு. தேவன் மனிதனை உண்டாக்கும் போது இயற்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. நம்மளை உருவாக்கும் போது, ஆதாம தேவன் உருவாக்கும் போது எல்லா இயற்கையும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. எப்படி உருவாக்குறாருன்னு பார்த்துக்கிட்டே இருந்ததுனால அதுங்கெல்லாம் சாட்சிகள். மனிதனை உண்டாக்குற விஷயத்துல அதுங்க இயற்கை எல்லாமே சாட்சிகள். அதனாலதான் வானங்கள்கிட்டையும் பூமிகிட்டையும் தேவன் சொல்றார், கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் சாட்சிகள். அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். ஏங்க, அவர்கள் எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். எவ்வளவு ஒரு மனசு வேதனை இருந்தா வேலைக்காரர்கள்ட்ட போய் சொல்றாரு பாருங்க. வேலைக்காரர்களை நான் நம்ப மாட்டேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட வேலைக்காரர்கள்ட்டே தன்னுடைய பிள்ளைகளை பத்தி சொல்றாரு. நான் பிள்ளைகளை வளர்த்த ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். எனக்கு விரோதமா கலகம் பண்றாங்க. அவங்களுடைய இருதயத்துல துராலோசனை வந்துருச்சு. அதனால எனக்கு விரோதமா கலகம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்ன கர்த்தர் அடுத்ததா என்ன சொல்றாரு தெரியுங்களா? மாடு தன் எஜமானனையும், இயற்கையை தாங்க சொல்ற. திரும்பவும் இயற்கையை உதாரணமா எடுத்து சொல்றாருங்க. மாடு தன் எஜமானனையும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். மாட்டுக்கு தன்னுடைய எஜமான் யாரு, அந்த மனிதன் யாருங்கிறது தெரியுமா? தேவன் சொல்றார். மாடு தன் எஜமானனை அறியும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். கழுதைக்கும் தெரியும் தன்னுடைய ஆண்டவன்னா எஜமான். என்கிட்ட மாடு இருக்குன்னா அந்த மாடுக்கு என்ன தெரியும் பாருங்க. நிறைய நீங்களே பார்த்துருப்பீங்க, கூப்பிடுவாங்க, அது மாட்டுக்கு பேர் வைப்பாங்க, பேர் வச்சு கூப்பிட்டோன்னா அந்த மாடு வந்துடும். அதே போல வீட்டுல கழுதைகள்லாம் வளர்க்குறாங்க நிறைய. இப்ப கழுதைகள்லாம் குறைஞ்சிடுச்சு.
முன்னெல்லாம் பொதி சுமக்கிறதுக்கு கழுதை தான், சுமக்கிறதுக்கு கழுதை தான் உபயோகிச்சாங்க. அப்ப கழுதை எங்க களைப்பு சுமையை கொண்டு போய் இறக்கிட்டு திரும்பவும் அந்த தொழுவத்துக்கு வந்து சேர்ந்துடும். அதே போல இன்னைக்கு மாடு கூட வண்டியில பூட்டி சுமையை ஏற்றி போவாங்க. சுமையை இறக்கிட்டு வண்டிக்காரர் என்ன திரும்ப செய்வாரு, படுத்துருவார். அந்த மாடு நேரா வந்து வீட்டில் நின்று வேற எங்கேயுமே போகாது. இது நீங்க பார்த்திருப்பீங்க. மாட்டுக்கு தெரியுது தான் எஜமான் யாரு, கழுதைக்கு தெரியுது தான் எஜமான் யாரு, தான் இருக்கிற வீடு எது அப்படிங்கிறது கழுதைக்கு தெரியுது. இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. என்ன தெரிஞ்சுக்கல, எனக்கு விரோதமா இருக்கிறாங்க. இஸ்ரவேலர்னா ஜனங்க, மனுஷங்க. அவர் மனுஷங்க யாரு, தேவனுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள். அன்னைக்கு இஸ்ரவேலர்கள், இன்னைக்கு அந்த இஸ்ரவேலர் அங்கிருந்து எடுத்துட்டு கிறிஸ்தவர்கள்னு போட்டுங்க. கிறிஸ்தவர்கள்னு படிங்க. கிறிஸ்தவர்களோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. நம்மளாம் யாரு, தேவனுடைய ஜனம்னு சொல்லிக்கிறோம் இல்லையா? தேவ ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள். அதான் இங்க சொல்றாரு. அன்னைக்கு இஸ்ரவேலர், இன்னைக்கு இஸ்ரவேலர் அங்க இருந்து எடுத்துட்டு கிறிஸ்தவர்கள் போட்டு படிங்க. கிறிஸ்தவர்களோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. அன்னைக்கு இஸ்ரவேலர்களால தேவனுக்கு வேதனை, இன்னைக்கு கிறிஸ்தவர்களால தேவனுக்கு வேதனை. நல்லா தெரியும் உங்களுக்கு, ஆலோசிச்சு பாருங்க. வேதனையா அவருக்கு சந்தோஷமா? நம்மளால நம்ம சந்தோஷத்தை அவர் கொடுக்குறோமா? நம்ம சந்தோஷத்தை கொடுக்குறோம் அப்படின்னாக்கா பைபிள்ல உள்ள விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும்னு அர்த்தம். நம்ம அவரை வேதனைப்படுத்துறோம் அப்படிங்கும்போது பைபிள்ல தேவன் சொல்லியிருக்கிறது எதுவுமே நமக்கு தெரியாதுன்னு அர்த்தம். நமக்கு தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அவர் மனசு என்ன, பைபிள்ங்கிறது தேவனுடைய மனசு. அவர் மனசுல உள்ளது எல்லாத்தையும் நமக்கு சொல்லிட்டாரு. அதுதான் இந்த பைபிள். 66 புஸ்தகம். இந்த 66 புஸ்தகங்கள்ல தேவனுடைய மனசு இருக்குது, தேவனுடைய மனசு இருக்குது. அந்த மனசை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா தேவனை எப்படி சந்தோஷப்படுத்துறதுங்கிறதும் நமக்கு தெரியும். ஆனா நம்ம யாருமே அதை செய்யறது இல்லை. கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்குவோம். வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் பைபிள் இருக்கும். ஆனா பைபிள்ல என்ன இருக்கு, தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது மாத்திரம் யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாதுங்க. இன்னும் பாத்தீங்கன்னாக்கா எரேமியா புஸ்தகம் தேவனுடைய வேதனையை சொல்றாரு பாருங்க. அவரே சொல்றாரு அவருடைய வேதனையை பாருங்க. எரேமியா புஸ்தகம் 9வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். எரேமியா 9, 1, 2, 3 வசனங்கள். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். ஏங்க இப்படி சொல்றார் தேவன்? இது எரேமியா சொல்லல, எரேமியா சொந்தமா சொல்லல. எரேமியா கிட்ட தேவன் சொன்னதை எரேமியா எழுதினார். தேவனுடைய வேதனையை எரேமியா கிட்ட சொல்றார். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றும். கண்ணீருங்கிறது எப்ப வரும்? வேதனைப்பட்டு அழுவும் போது கண்ணீர் தாரையா ஊற்றும். கண்ணீர் ஊற்றுன்னா என்ன? எடுக்க தண்ணி வந்துகிட்டே இருக்கும், தண்ணி குறையாது. அதே போல நான் அழுகுறேன், என் கண்கள்ல இருந்து தண்ணி தாரையா ஊற்றா போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஏங்க தேவனுக்கு இவ்வளவு வேதனை? அந்த அளவுக்கு வேதனையா தேவனுக்கு? ஆரம்பத்துல நீங்க என்ன நினைச்சீங்க? தேவனுக்கு வேதனையா அப்படின்னு நினைச்சீங்க. ஆனா பாருங்க, தேவனுக்கு எவ்வளவு பெரிய வேதனைய பாருங்க. அழுகுறாரு, கண்ணீர் தண்ணி ஊத்தா போயிட்டு இருக்கு. அப்பொழுது கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தை கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன்.
வனாந்தரத்திலே வழிபோக்கரின் தாபரம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். வனாந்தரத்துல ஊர்ல கிடையாது. நான் ஊர்ல இருக்க மாட்டேன். ஊர்ல யார் இருக்கா? வனாந்தரத்துல யார் இருக்கா? ஊர்ல நம்ம இருக்கிறோம். நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளைகள். சாட்சாத் அவருடைய பிள்ளைகளான நம்ம ஊர்ல இருக்கிறோம். ஆனா நம்மளை விட்டுட்டு, ஊரை விட்டுட்டு அவர் எங்க போறங்கிறாரு? வனாந்தரத்துக்கு போறங்கிறாரு. ஏன்? அங்க மிருகங்கள் இருக்குதே, கடிச்சு தின்னுடாதா? அங்க மிருகங்கள் இருக்குது. ஆனா நான் அங்கதான் போறேன் அப்படிங்கிறாரு. ஏன்? நம்மளை விட அதுங்க பெட்ரு, உங்களை விட அந்த மிருகங்கள் பெட்ரு. அது எல்லாமே சாது. உங்களை மாதிரி மோசம், உங்களை மாதிரி பயங்கரமானவங்க கிடையாது மிருகங்கள். நான் அங்க போறேன், வனாந்தரத்துக்கு போறேன், காட்டுக்கு போறேன். நான் அங்க வழிபோக்கர்களின் தாபரம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் என் ஜனத்தை விட்டு அவர்களிடத்தில் இராதபடிக்கு போய்விடுவேன். ஜந்துக்களோட, மிருகங்களோட நான் இருந்துக்கிறேன், என்னுடைய ஜனத்தை விட்டு நான் போயிடுறேன் அப்படிங்கிறது. ஏங்க அந்த அளவுக்கு வேதனையா? யாருங்க? மிருகங்கள் வேதனைப்படுத்தல, இயற்கையெல்லாம் வேதனைப்படுத்தல. உண்டாக கடவுதுன்னு நம்ம எல்லாம் உண்டானிச்சு, அதுங்க எல்லாமே தேவனை வேதனைப்படுத்தலைங்க. ஆசாசியா பெற்றெடுத்த நம்ம தான் தேவனை வேதனைப்படுத்துறோம். சொல்றாரு பாருங்க, அவரே சொல்றாரு, கதை சொல்லல, அவர் சொன்ன விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம். அவர்கள் எல்லோரும் விபச்சாரரும் துரோகிகளின் கூட்டமுமா இருக்கிறார்கள். விபச்சாரிகளும் துரோகிகளின் கூட்டமுமா இருக்கிறாரு. சோதோம் கொமோராவை எதுக்கு அழிச்சாரு? விபச்சாரிகளும் துரோகிகளின் கூட்டமுமா இருந்தாங்க, அழிச்சிட்டாரு. மொத்தம் ஊரே காலி பண்ணிட்டாரு, சாம்பலாக்கி போட்டாரு. வேதனையின் தாழ முடியாத வேதனை சோதோம் கொமோராவை பார்த்து. இங்க சொல்றாரு பாருங்க, விபச்சாரரும் துரோகிகளின் கூட்டமாய் இருக்கிறார்கள். 3, அவர்கள் பொய்யை பிரயோகித்தவர் தங்கள் நாவாகிய வில்லை வளர்க்கிறார்கள். பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளர்க்கிறார்கள். வாயை திறந்தா என்ன பேசுறாங்கிறாரு? பொய் பேசுறான், தில்லுமுள்ளு பேசுறான், ஃப்ராடு பண்றான். வாயை திறந்தா அவ்வளவுதான் சொல்லுவோம். இப்ப சாதாரணமா வாயை திறந்தா வர்றதெல்லாம் பொய் தான் சொல்லுவோம். அவர்கள் இந்த தேசத்திலே பலத்து கொள்வது சத்தியத்துக்காக அல்ல. சொல்லிட்டாரு பாருங்க, சத்தியத்துக்காக கிடையாது. அவங்க பேசுறது, அவங்க செய்யறது எதுவுமே சத்தியத்துக்காக கிடையாது, சத்தியத்துக்காக அல்ல. பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள். ஏங்க இப்ப இன்னைக்கு 250 கோடி பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம் உலகத்துல. இந்த வார்த்தை நமக்கும் பொருந்தும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? தேவனுடைய வேதனையை தீர்க்கிறதுக்காக எந்த முயற்சி நம்ம எடுத்தோம் இது வரைக்கும்? எந்த முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்? எந்த முயற்சி எடுக்க போறோம்? முயற்சி எடுக்கணும்னாலே முதல் தேவனுடைய மனசை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் வேதனை என்னங்கிறத நம்ம பைபிள்ல பார்த்தா தானே, பைபிளை படிச்சாதானே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பைபிளே நம்ம படிக்காத மாதிரி இருக்கும் போது நம்மளும் இந்த கூட்டத்தை இப்ப தேவன் சொல்றதை விட ரொம்ப அதிகமா இருக்கிறோம் பாவத்துல. அவர்கள் சத்தியத்துக்காக அல்ல, அவங்க செய்யறது எதுவுமே சத்தியத்துக்காக கிடையாது. சத்தியங்கிறது என்ன? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய மனசு. இந்த பைபிள்ல உள்ளது எல்லாம் பைபிள் சத்தியம்னு சொல்லும். சத்தியம்னு சொல்றோமே தவிர அந்த சத்தியத்துக்காக நம்ம வாழ்றோமா? அப்படி வாழும்போது தேவன் சந்தோஷப்படுறாரு, அவருடைய வேதனை போகும், வேதனை தீரும். பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள், என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். என்னையோ அறியாதிருக்கிறார்கள், என்னை அறியாதிருக்கிறார்கள். இன்னைக்கு அறிஞ்சிருக்கிறோமா? இன்னைக்கு தேவனை தெரிஞ்சுக்கிட்டோமா? நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியுமா? தேவனை பத்தி நமக்கு தெரியுமா? இல்லையே. சொல்லிக்கிறோம், நாங்க தேவனுடைய பிள்ளைகள், நாங்க தேவனை நம்புறோம் சொல்றோமே தவிர தேவன் சொல்றாரு பாருங்க, நீங்க செய்யறது எதுவுமே சத்தியத்துக்காக செய்யறது இல்ல. நீங்க என்ன அறியல,
என்னையோ அறியாதிருக்கிறார்கள். தேவனுடைய வேதனைங்க இது. தேவனுடைய வேதனை. எவ்வளவு வேதனை இருந்துன்னா, எவ்வளவு துக்கம் அவர் மனசுல இருந்துன்னா, எவ்வளவு சங்கடம் அவர் இருந்துச்சுன்னா இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லுவார். இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லுவார். இதை யாரு மாத்துறது? தேவனை யாரு சந்தோஷப்படுத்துறது? பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா புதிய ஏற்பாட்டு காலத்துல, இப்ப இது பழைய ஏற்பாட்டுல அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல அவங்க இஸ்ரவேலர்கள் தேவனை வேதனைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்குவாங்க நிறைய பேர். இது புதிய ஏற்பாட்டுல கூட தேவன் சொன்னதை பார்த்தோம்னாக்க, பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம், பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 10-11 வசனங்கள்ல தேவன் என்ன சொல்றாருன்னா, அந்தபடியே நீதிமான் ஒருவனும் இல்லை, அந்தபடியே நீதிமான் ஒருவனும் இல்லை. நீதிமான் ஒருவனுமே இல்லையா? அப்ப கிறிஸ்தவர்கள்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கலாம், அப்ப இயேசு கிறிஸ்துக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் காலம், 1வது நூற்றாண்டு. இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அப்போஸ்தலர்கள் நற்செய்தி அறிவிக்கிறாங்க. அந்த காலத்துல 1வது நூற்றாண்டுல தேவன் சொல்றாரு, பவுல் மூலமா சொல்றாரு, நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லோரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. 1வது நூற்றாண்டுல அப்போஸ்தலர்கள் காலத்துல, இன்னைக்கு 21வது நூற்றாண்டுல இருக்கிறோம். 2000 வருஷத்து 2014 இருக்கிறோம். அன்னைக்கே ஒருத்தனும் இல்லை, தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு நம்மளுடைய நிலை, இன்னைக்கு கிறிஸ்தவருடைய நிலைமை, இன்னைக்கு உணர்வுள்ளவங்களா இருக்கிறாங்களா? தேவனை தேடுகிறவர்களா இருக்கிறாங்களா? தேவனுடைய வேதனையை தீர்க்கிறவங்களா இருக்கிறாங்களா? ஆலோசியுங்கள் தேவனுடைய பிள்ளைகளை. இன்னும் என்ன சொல்றாருனாக்க, என்னை தடவியாவது தெரிந்து கொள்ளுங்கள் சொல்றாரு. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 17வது அதிகாரம், அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் 27வது வசனம், 17:27. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அவர் செய்தார். தடவியாவது என்ன கண்டுபிடிங்க. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். தம்மை தடவியாவது என்ன தெரிஞ்சுங்க, தடவியாவது என்ன கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ற. புதிய ஏற்பாட்டு காலத்துல, அப்போஸ்தலருடைய காலத்துல, 1வது நூற்றாண்டுல, முதல் கிறிஸ்தவர்கள் காலத்துல, சத்திய வசனத்தை சத்தியமா சொன்ன காலத்துல, எந்தவித கலப்பும் இல்லாம சத்தியத்தை சத்தியமா சொன்ன காலத்துல, அப்போஸ்தலர்கள் நேரடியா இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்ட விஷயங்களை எல்லாத்தையும் சொன்ன காலத்துல, என்னை தடவியாவது கண்டுபிடிங்க, என்னை தேடுகிறவர்கள் ஒருவனும் இல்லை, என்னை தேடுகிறவன் ஒருவனும் இல்லைன்னா அந்த காலத்துல சொன்னார். இன்னைக்கு 21வது நூற்றாண்டுல இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவனை தேடுகிறவர்களா இருக்கிறோமா? உணர்வுள்ளவர்களா இருக்கிறோமா? நீதிமான்களா இருக்கிறோமா? சொல்லிக்கு வருதான். அந்த காலத்திலேயே சொன்னாரு தேவன். அப்பவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்பவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்ப பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வேதனை, தேவனுடைய வேதனை யாரால வேதனை? மனிதர்களான தன்னுடைய பிள்ளைகளான நம்மளாலதான் வேதனை. நம்ம தேவனை வேதனைப்படுத்துறோம். தேவனுக்கு வேதனை. யாரால வேதனை? நம்மளாலதான் வேதனை. நம்ம தான் தேவனை வேதனைப்படுத்துறோம். அந்த வேதனையை தீர்த்து வைக்கிறது யாரு? நம்ம தான் தீர்த்து வைக்க முடியும்.
மனிதன் தான் தீர்த்து வைக்க முடியும். மனிதன் தான் தீர்த்து வைக்க முடியும். ஆனா யாருமே தீர்த்து வைக்கல அப்படின்னு இயேசு கிறிஸ்து மனஸ்தாபப்பட்டு மனிதனா இந்த மண்ணு சரீரத்துல இந்த பூமியில பிறந்து தேவனை சந்தோஷப்படுத்துறாரு. தேவனுடைய வேதனையை தீர்க்கிறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனம். இயேசு கிறிஸ்து பிறந்து 30வது வயசுல ஞானஸ்நானம் வாங்குறாரு. யோர்தான் நதியில யோவான்கிட்ட போய் ஞானஸ்நானம் வாங்கின பிறகு மத்தேயு 3:17 அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஞானஸ்நானம் வாங்கிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அந்த நிறைய பேர்ல இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்ப தேவன் இவர் 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 அப்படின்னு குறிப்பிட்டு இயேசு கிறிஸ்துவ சொல்றாரு. இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். வேற யாரும் தேவனை பிரியப்படுத்தல. பிரியமா இருக்கிறேன்னாக்கா வேதனையை மறந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் அந்த வார்த்தை சொல்ல முடியும். தேவன் இயேசு கிறிஸ்துவ பார்த்து தன்னுடைய வேதனை எல்லாம் போயிடுது. இயேசு கிறிஸ்துவ பார்க்கிறாரு, சந்தோஷப்படுறாரு. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்றாரு. அன்னைக்கு எவ்வளவோ பேர் அந்த இடத்துல இருந்தா இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் தான் சொல்றாரு. ஒரு மனிதன் தான் தேவனை சந்தோஷப்படுத்த முடியும். அதனால மனிதனா இந்த பூமியில பிறந்து தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றி, தேவனுடைய ஆலோசனையை நிறைவேற்றி, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி தேவனை சந்தோஷப்படுத்தினாரு. இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவர் என்னுடைய நேசகுமாரன்னு சொன்னார். இயேசு கிறிஸ்துவ பார்த்து சொன்னார். இயேசு கிறிஸ்து தான் தேவனை சந்தோஷப்படுத்தினாரு. இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய வேதனையை போக்குனாரு. இன்னைக்கு கிறிஸ்தவர்களா, தேவனுடைய பிள்ளைகளா? இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய குமாரர் தான், நம்மளும் தேவனுடைய குமாரர்கள் தான். இயேசு கிறிஸ்துவ போல நம்ம இந்த பூமியில வாழணும் அப்படின்தான் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பேரு நமக்கு வந்துச்சு. கிறிஸ்தவர்கள்னா கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள்னா கிறிஸ்துவ போலவே வாழ்றவங்க. அப்படி கிறிஸ்துவ போலவே நம்ம வாழும் போது தேவன் நம்மளையும் பார்த்து சந்தோஷப்படணுமா இல்லையா? சந்தோஷப்படணும். சந்தோஷப்பட்டாரா? அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை தடவியாவது என்னை தெரிந்து கொள்ளுங்கள்னாரு. ரோமருக்கு எழுதின நிருபத்துல உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லைன்னு சொல்லிட்டார். எப்ப? இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிறகு, அப்போஸ்தலர்கள் காலத்துல. அன்னைக்கே சொல்லிட்டார். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் கிறிஸ்தவர்களான கிறிஸ்துவை தரித்து கொண்ட நாம தேவனை சந்தோஷப்படுத்துறவங்களா இருக்கிறோமா? தேவனை சந்தோஷப்படுத்தணும்னாக்கா இயேசு கிறிஸ்துவ போல இந்த பூமியில வாழணும். இயேசு கிறிஸ்துவ போல இந்த உலகத்துல நற்செய்தி அறிவிக்கணும். இயேசு கிறிஸ்துவ போல இந்த உலகத்துல பாவிகளுக்காக பலியாகணும். இயேசு கிறிஸ்துவ போல கஷ்டத்தை அனுபவிக்கணும். இயேசு கிறிஸ்துவ போல தேவனுடைய வேலையை செய்யணும். அப்ப நம்மளை பார்த்து தேவன் சந்தோஷப்படுவாரு. இதோ இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு தேவன் சொல்லுவார். தேவனுடைய பிள்ளைகளா, தேவனுக்கு பிரியமானவனா, கிறிஸ்தவர்களான நம்ம வாழணும். இன்னைக்கு இஸ்ரவேலர்கள் இல்ல, மொத்தம் கிறிஸ்தவர்கள் தான். கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், கிறிஸ்துவை நம்பி ஞானஸ்நானம் வாங்கிக்கிட்டவங்க எல்லாமே கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். அப்படி கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் கிறிஸ்துவ போல இந்த பூமியில வாழும் போது தேவன் சந்தோஷப்படுவாரு. தேவன் சந்தோஷப்படுவாரு. தேவன் எப்ப சந்தோஷப்படுவாரு? அது கூட பைபிள்ல தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7-10 வசனங்கள்.
அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். மனம் திரும்புகிற பாவி மனம் திரும்பும் போது தேவன் சந்தோஷப்படுறாரு. 10. அதே போல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. பரலோகம்னா பரலோகம்ல பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, கோடான கோடி தேவ தூதர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. எப்ப? ஒரு பாவி மனம் திரும்பும் போது. அப்ப தேவனை சந்தோஷப்படுத்தணும்னா என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். மனம் திரும்பி தேவனை சந்தோஷப்படுத்தணும். ஒரு பாவி மனம் திரும்பும் போதுதான் தேவன் சந்தோஷப்படுறாரு. கிறிஸ்துவை பார்த்து எப்படி சந்தோஷப்பட்டாரோ, இயேசு கிறிஸ்துவை பார்த்து எப்படி சந்தோஷப்பட்டாரோ தேவன், அதே போல நம்மளையும் பார்த்து தேவன் சந்தோஷப்படுவாரு. தேவனுடைய வேதனை தீரும். தேவனுடைய வேதனையை யார் தீர்த்து வைக்கிறது? நாம தான் தீர்த்து வைக்கணும். இன்னும் உங்களுக்கு ஒரு சீக்கிரட்டை சொல்றேன். ஈஸியா தேவனுடைய வேதனையை தீர்த்து தேவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழியை சொல்றேன். ஈஸியான ஒரு ஐடியா சொல்றேன் உங்களுக்கு. ஐடியா வாழ்க்கையை மாத்திரும் அப்படின்னா, உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஐடியாவை நான் உங்களுக்கு சொல்றேன். மனம் திரும்பி ஞான ஸ்நானம் வாங்கிங்க. அப்ப தேவனுடைய வேதனை தீர்ந்து சந்தோஷப்படுவார். என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். மனம் திரும்பணும். பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் வாங்கிக்கணும். ஞானஸ்நானம் வாங்கி ஒரு மனிதன் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோகத்திலே பிரவேசிக்க மாட்டான். அப்படி ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கணும்னா ஞானஸ்நானம் வாங்கிக்கணும். அப்படி ஞானஸ்நானம் வாங்கி ஒரு மனிதன் திரும்பவும் பிறந்து பாவம் இல்லாத மனிதனா இருக்கும்போது, ஒரு குழந்தையா இருக்கும்போது அவன் பரலோகத்துக்கு போறான். அப்படி ஒரு மனிதன் பரலோகத்துக்கு போகும்போது மனம் திரும்பி ஞானஸ்நானம் வாங்கிக்கும் போது தேவன் சந்தோஷப்படுறாரு. ரொம்ப 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 ஆனந்தப்படுறாரு, சந்தோஷப்படுறாரு. இதுதாங்க சீக்கிரட்டை. மனம் திரும்பி ஞானஸ்நானம் வாங்கிக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மெசேஜை கேட்ட நீங்க மனம் திரும்பி ஞானஸ்நானம் வாங்கிக்கிட்டு தேவனை சந்தோஷப்படுத்துவீங்கன்னு நம்பி உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.